28/5/2025 தன்னுடைய பொறுப்பு பணிக்காலம் முடிவுற்ற பின் தன்னை மீண்டும் அதே தலைவர் என்று சொல்லிக்கொள்வது அவமானமாக நாங்கள் கருதுகின்றோம். மருத்துவர் ஐயா அவர்கள் 30/5/2025 அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று அன்று முதல் இன்று வரை கட்சியினுடைய நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் ஏற்கனவே 7/7/2025 அன்று மாநில செயற்குழு நடைபெற்றது. அதையொட்டி வருகின்ற 17ஆம் தேதி பாண்டிச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழுவை நடத்துவதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இதை கேள்விப்பட்ட உடனேயே அதற்கு முன்பாக 9/8/2025 அன்று மகாபலிபுரத்தில் போட்டியாக விதிகளுக்கு முரணாக மருத்துவர் ஐயா நிறுவனர் மற்றும் கட்சி தலைவராக இருக்கும் நிலையில் அவரது வழிகாட்டல் இல்லாமல் அவரது பேச்சை மீறி ஒரு பொதுக்குழுவை மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அது பாமக சட்ட விதிகளுக்கு முரணானது என்பதால் நாங்கள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சட்டமுரணான பொதுக்குழுவை கூட்டும் மருத்துவர் அன்புமணி அவர்களின் செயலை நிறுத்தும் விதமாக உயர்நீதிமன்றத்திலே தடை கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். மனுவில் நாங்கள் அவர் சமீப காலமாக நடைபயணம் உரிமை மீட்பு நடைபயணம் என்ற பெயரில் ஒரு கேலி கூத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அது மருத்துவர் ஐயானுடைய ஒப்புதல் இல்லை, வழிகாட்டுதலும் இல்லை. இந்த நிலையிலே இதுபோல் நடந்து கொள்ளும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்களால் ஏற்கனவே பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர்களுக்கும் அங்கிருந்து பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அந்த பொறுப்பில் தொடர்வார் என்று மருத்துவர் அன்புமணி அவர்கள் கடிதம் கொடுத்ததின் காரணமாக அவர்களும் அங்கே நிர்வாகிகள் என சொல்லிக்கொண்டு இருதரப்பும் கட்சி தொண்டர்களுக்கிடையே மோதிக்கொள்ளும் சூழல் உருவாகின்றது. அதனை தவிர்க்கும் பொருட்டு அந்த நடைபயணத்தை ரத்து செய்ய வேண்டும் என சொல்லி ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் டிஜிபிக்கு கடிதம் கொடுத்திருக்கின்றார். அதை இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதேபோல் பாமக சட்ட விதிகளுக்கு முரணாக பொதுக்குழுவை கூட்டுவது தவறு என்பதால் அதற்கு தடை வேண்டும் என்று சொல்லி அந்த மனுவில் சொல்லியிருக்கின்றோம். தலைவர் பதவிக்கான கால அவகாசம் எவ்வாறு இருக்கிறது? தலைவர் பதவி இன்னும் இருக்கிறதா என்பது தொடர்பான விவரங்கள் மனுவில் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அதாவது மருத்துவர் அன்புமணி அவர்கள் பதவியேற்றது 28/5/2022. அதிலிருந்து 3 ஆண்டு காலம்தான் எந்த ஒரு பொறுப்பாளருக்கும் பதவி. இது பாமக சட்ட விதி சொல்கிறது. அப்படி இருக்கையில் தனக்கு அந்த பொறுப்பு நீட்டிப்பு கொடுத்து விட்டார்கள் என்று மீடியா முன் பேசுவது என்பது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயம். பொறுப்பே இல்லாதவர் பொறுப்பு முடிந்த பிறகு 28/5/2025 தன்னுடைய பொறுப்பு பணிக்காலம் முடிவுற்ற பின் தன்னை மீண்டும் அதே தலைவர் என்று சொல்லிக்கொள்வது அவமானமாக நாங்கள் கருதுகின்றோம். அச்செயலை மருத்துவர் அன்புமணி அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். ஆமாம், பொதுக்குழுவுக்கு தடை கேட்குறோம்னா அவருக்கு தலைவருக்கு இப்பொழுதைக்கு தலைவர் அவர் கிடையாது, மருத்துவர் ஐயா அவர்கள் தான். 30/5/2025 மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சூழ்நிலையிலே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்லி ஒரு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு செயலாளருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த பொதுக்குழுவிற்கு தலைமை ஏற்க மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் அதிகாரம் கிடையாது. அதனால் மருத்துவர் ஐயா யாரை நியமித்திருக்கின்றாரோ பொதுச் செயலாளராக பொருளாளராக
பொதுக்குழு உறுப்பினர்களாக இவர்களெல்லாம் சேர்ந்து தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். அதற்கு தலைமையாக மருத்துவர் ஐயாவும் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அவர்களும் தான் அந்த பொதுக்குழுவை கூட்ட முடியும் என்று நாங்கள் அந்த வழக்கினை தொடுத்திருக்கின்றோம். சார், தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் விஷயத்தில் தான் தலையிட முடியும். தற்பொழுது பாமக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில் தனது கட்சியினுடைய அங்கீகாரத்தை இழந்து நிற்கின்றது. கட்சி அங்கீகாரம் இல்லாத நேரத்திலே தேர்தல் ஆணையம் இதில் தலையிட முடியாது. ஆனால் முகவரி மாற்றம், கட்சி விதிகளில் திருத்தம், பொறுப்பாளர்கள் மாற்றம் இதையெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் கட்சி தலைமை சொல்லும் பொழுது அதை பதிவு செய்து கொள்ளும். அந்த வகையிலே நாங்கள் இன்னும் சொல்லவில்லை. அவர்கள் முந்திக் கொண்டு தாங்கள் தான் இது நிர்வாகிகள் என்றும் இந்த முகவரி மாற்றி இருக்கின்றோம் என்று சொன்ன காரணத்தால் அதை பதிவு செய்திருக்கின்றார்கள். அது தவறு என்று நாங்கள் 30/6/2025 அன்று தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் மருத்துவர் ஐயா மூலமாக கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். பதிவு செய்யப்படாத கட்சி என்பதால் சற்று காலதாமதமாக அதை பதிவு செய்வார்கள். எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகம் தைலாபுரம் தான் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.